ஹாய்டா, இன்றைக்கி நம்ம டேக்குக்கோட ஒன் ஷாட்டோட 2/2 தான் பார்க்க போகிறோம். எனக்கு அந்த ஒன் ஷாட் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரிலடா. அதான் ஓகே, ஒரு 2/2 கொடுக்கலான்னு தோணுச்சு. அண்டு நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போன பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ ஜங்குக் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, இப்போ காலேஜ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நான் போயெல்லாம் படிக்கலாம், நான் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன், எக்ஸாம் மட்டும் போய் எழுதிக்கிறேன்ட்டு சொல்லிட்டாரு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னருங்க. டேக்கு ட்ரபிள் கொடுக்க விடான்னு நினைக்கிறாரு. அவங்களோட லைஃப் இப்படி தான் ரொமான்டிக்காக ஸ்வீட்டாக லவ்வோட அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே தான் ஜங்குக் அப்படியே ஹாலில் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணலாம்? இவன் சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டான். என்ன பண்ணலாம்? ஜங்குக்கா யோசிடா. ஐடியா. இப்போ ஜங்குக்கு வேவேம்பா எந்திரிச்சு வெளியே போகிறாரு. அண்ணா. என்ன ஜங்குக்? வாங்க வெளியே போகணும். இப்போயா? ஆமாம், வாங்க வெளியே போகணும். சரின்ட்டு பிஏவோ கூடயே போகிறாரு. என்ன பண்ண? டேக்கு பிஏனா இப்போ ஜங்குக்கு பிஏவாக இருக்கார் போல். இப்போ ஜங்குக்கும் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இன்றைக்கிட்டே வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. மிட் நைட் ஆகிடுச்சு, ஒரு 11 அந்த மாதிரி இருக்கும். ஜங்குக்கு இன்னும் ஹால்லே தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இவன் எப்போ வருவான்னு. கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு அக்கறை இருக்கா? பொண்டாட்டி வீட்டில் இருப்பானே, தனியாக இருப்பானேன்னு. சரி, இப்போ நான் கல்யாணம் பண்ணதுக்கு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு வந்துட்டிங்களா? வந்துட்டேன். அதனால் இப்போ இப்படி தான் என்னை கல்வி ஊற்றுற போல். இல்லையே, சும்மா தெரிஞ்சிச்சு. நீ இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் வரல, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? நான் வர லேட் ஆச்சுன்னா நீ சாப்பிட்டுட்டு தூங்குடா. சாப்பிட்டியா? இல்லை. சரி வா சாப்பிட்லாம். இருங்க, உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். என்ன காட்டப்படுற நீ? அதனால சாப்பிட்டுட்டு காட்டு. காட்டணும். சரி, என்ன? இங்கே வாங்க அப்படி சொல்லி டேவை பிடிச்சி அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. என்னடா? அமைதியாரு. சரி, நான் அமைதியாக இருக்கேன். என்ன? இந்தா இந்த பொடி. என்னடா சதஸ்கோப் வச்சுருக்க? பொடிங்க. டேவோ அதை வாங்கிக்கிறாரு. காதில் மாட்டு. என்னடா பண்ணுற? காதில் மாட்டு. டேவோ அதை வாங்கி காதில் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ஹார்ட் பீட் பார்க்கணுமா? இல்லை. டேவுக்கான் பார்த்துட்டே இருக்கா, என்னதான் பண்ணுறான்ற மாதிரி. ஜங்குக்கு அதை எடுத்துகிட்டு அவரோட ஹார்ட்டுக்கிட்ட ஒப்பாரு பார்த்தா அப்படியே ஸ்டொமக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஹார்ட் பீட் பார்க்க எதுக்குடா அங்கே எடுத்துகிட்டு போகிற? அமைதியாருன்னு சொன்னேன். டேவும் இப்போ சைலண்ட் ஆகிட்டாரு. ஜங்குக்கு இப்போ அப்படியே ஸ்டொமக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. என்ன? அமைதி இருடா, ஃபீல் பண்ணு. இப்போ டேவோட அப்படியே அமைதியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அவனுக்குள்ள குட்டியாக மைன்யூட்டாக ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் கேட்குதா? கேட்க சந்தோஷம் தாங்கலை. அது அவருக்கு என்ன ஃபீலிங்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி வேற வந்துட்டுருக்கு. பாரா, பாஃபியா அழுகிறாரு. சும்மா இரு. அப்படியே ஜங்குக்கோட ஸ்டொமக் அப்படியே அந்த வேஸ்ட்டை சுற்றி பிடிச்ச மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம். சரி, இருந்துக்கோ. ஒரு 10 நிமிஷமாக அப்படியே தான் ஜங்கு நின்றுட்டுருப்பார். டேவும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கார். கால் வலிக்குதுங்க. ஆமாம்ல, சாரி. சரி உட்காரு, பசிக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற? நான் உன்னை சும்மாவே சாப்பிடாமல் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ வயிற்றுல என் புள்ள வேறு இருக்குது, எதுக்கு நீ இப்படி சாப்பிடாமல் இருக்க? உங்களுக்கு எப்படி நானும் என் பிள்ளையும் சாப்பிட்ணுமா, அதே மாதிரி எனக்கு என் புருஷன் சாப்பிட்ணும். சரி வா சாப்பிட்லாம். இப்போ 2 பேரும் அப்படியே டைனிங் டேபிள் கிட்டே போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் டே உட்காந்து பாரு அப்படியே எடுத்து வச்சிட்ருக்காரு. நீ உட்காரு, நான் எடுத்து வைக்கிறேன். நான் தான் எடுத்து வைப்பேன். உட்காருடா. சரி எப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கே சேரில் உட்கார போகிறாரு. இங்கே உட்காரு. அங்கேயா? இப்போ ஜங்குக் அப்படியே போயிட்டே லேப்லேயே உட்காந்துக்கிறாரு. இன்றைக்கி நான் தான் என் பொண்டாட்டி கூட்டி விடுவேன். சரி ஊட்டி விடு.
இப்போ டேவும் ஜங்குக்கு அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிகிட்ருக்காரு. ஜங்குக்கு அப்படியே டேக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. சரி தூங்க போகலாமா? போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டேப் அப்படியே ஜங்குக்கு அப்படியே தூக்கிடுறாரு. ஏய் என்ன பண்ணுற? தூக்கிட்டு போகிறேன். இத்தனை நாள் நான் எப்படி நடந்து வந்தேன்? அது நீ இத்தனை நாள் எப்படின்னா நடந்துக்கோ. இப்போ வயிற்றில் என் பிள்ளை இருக்குது, நான் அப்படி தான் தூக்கிட்டு போவேன். ஓ உன் பிள்ளை வந்தனால என்னை தூக்கிட்டு போகிறனால தூக்கிட்டு போக மாட்டேல்ல? ஓகே 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 எதுக்கு பேபி இவ்வளோ கோவப்படுற? கத்தாத, கூல் டவுன். ஏன்னா அவனை தூக்கிட்டு போனதே இல்லையா? டெய்லி காலையில் நான் தானே உன்னை கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் வச்சு நான் தானே ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடுவேன். பொறிக்க மாதிரியே பேசாதடா. ஏய் என்னடா பட்டு கூப்பிட்ற? அப்பப்போ வரும். இப்போ டே அப்படியே ஜங்கு ஊற்றிட்டு போய் பெட்டில் அப்படியே பொறுமையாக படுக்க வைக்கிறாரு. நீ தூங்கலையா? நான் தூங்குறேன், நீ தூங்கு. டே என்னடா பண்ணுற? வர வர எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேற நீ. என்ன அதான் சொன்னல அப்பப்போ வரும்னு. அப்பப்போ வரல, எப்பவுமே தான் வருது. சரி விடு புருஷா, கோச்சுக்கார. பொழைச்சி போனுன்றேன். சரி இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் உன் ஸ்டொமக்லேயே படுத்துக்கிறேன்னு, எனக்கு வலிக்கும். சரி நான் அப்படி கீழே. ஏய் இல்லைடா கொஞ்சம் கீழே தள்ளி படுத்துக்கிறேன்னு சொன்னேன்டா. ஓ என்ன மாதிரி பண்ணி தொலைன்ட்டு ஜங்குக்கு நல்லா டயர்டாக வேறு இருக்கா, அப்படியே தூங்கிடுறாரு. ஜங்குக்கூட வயிற்றுக்கிட்டே அப்படியே தலையை வச்சே படுத்துருக்காரு. அவ்வளவா அவரோட வயிற்றில் வந்து வெயிட் போடலை, சும்மா பட்டும் படாமல் அந்த மாதிரி வச்சுருக்காரு. வலிக்கும்ல அவரோட பேபிக்கு. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங்கில் ஜங்குக்கு அப்படியே உருண்டுட்டுருக்கார் இந்த பெட்டில். வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பார். டேய் வேறு தூக்கத்தில் உருண்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிக்கிறாரு. என்னடா உருண்டுட்டுருக்கா? தூக்காது. வயிற்றுல குழந்தை இருக்குடா, என்னடா உருண்டுட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ சொல்லுவேன். எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு கத்துறடா? உனக்கு நல்லதுக்கு பாப்பா நல்லதுக்கு நானே சொல்கிறேன். போ சரி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகும், எனக்கு தூக்கிட்டு போ. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக்கு அப்படியே இப்போ தூக்கிட்டு போகிறாரு. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடு. சரி எப்படி சொல்லிட்டு டேவும் போய் கொல்லுக்கெல்லாம் வச்சு அப்படியே டவலை கட்டி அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. எந்த ட்ரெஸ் வேணும் உனக்கு? எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொசுன்னு இருக்கு அந்த மாதிரி கிளாத்தை காமிக்கிறாரு. ஓகே உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போட, இல்லைனா போடாதா? சரி இது ஒரு மாதிரி பேபி பிங்க் கலரில் பிங்கிஷாக புசுன்னு இருக்குது, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் அது. டேவுதப்பா எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு போட்டு விடுறாரு. ஐயோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சுற்றி சொடக்க எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அழகாக இருக்கேனா? என் பொண்டாட்டி எப்போவுமே அழகுதான். சரி போதும், எனக்கு பசிக்குது, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன். ஏய் இரு நீ எங்கே போகிற? அப்புறம் எப்படி செய்ய? நான் எதுக்கு இருக்கேன், நான் செய்கிறேன். இல்லை உனக்கு ஒர்க் இருக்கும்ல, அதெல்லாம் கிடக்குது. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம். முதல்ல நீ தான், அதுக்கு அடுத்தா அதெல்லாம். சரிங்க புருஷா. பட் ஜங்குக்கு அப்படியே கீழே தூக்கிட்டு போகிறாரு. நடக்க விட்டலையே, கால் தரையில் படலை. ஜங்குக்கோட கால் மிதந்துட்டே தான் இருக்காரு. இங்கே உட்காந்துரு, உனக்கு ஜூஸ் வேணுமா இல்லை காஃபி? இல்லை காஃபி டீ இல்லாமல் உனக்கு ஜூஸ் தான் கொடுக்கணும். எனக்கு காஃபிலாம் கிடையாது, ஜூஸ் தான் குடிக்கிறேன் நீ. சரி இப்போ டேவும் போய் மாதுளை ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஐயோ எனக்கு இது பிடிக்காதுங்க. இதுதான் குடிடா, அதாண்டா நல்லா ரத்தம் ஊறும். ஜங்குக்கும் அதை அப்படியே குடிச்சிட்டாரு கண்ணை மூடிட்டு கடன்னு. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும், வாமிட்லாம் எடுக்கக்கூடாது சரியா? பரவாயில்ல எடுத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் ஜூஸ் போட்டு கொண்டு வருவேன். இல்லை நான் வாமிட்டு எடுக்கலை அப்படி சொல்லிட்டு ஜங்கு கம்மியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ டேவும் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நவ்வறவே விடலையே, அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு பிளேட்லேயே போட்டு அங்கேயே வந்துடுச்சு. ஆக்காட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆக்காட்டு. ஜங்குக்கும் அமைதியாக ஆக்காடிட்டு இருக்காரு. ஏன்டா நீ டார்ச்சர் பண்ணுற? ஓ நான் பண்ணுறதுலாம் உனக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுது. நீ வேணா பாரு, குழந்த பிறந்தப்புறம் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டியா? டே நான் என்ன சொல்கிறேன், சும்மா தானே சொல்கிறேன், அதுக்கெல்லாமல் அழுவ போ. ஜோ ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே, முடிச்சு ஆயிடுச்சா? டயாக நீ செத்த. நீ சொல்லலாம், அழுக்கூடாது.
கொஞ்சம் தான் சாப்பிட்ருங்க எப்படி சொல்லி குழந்தைக்கு எப்படி சமாதானப்படுத்தி சாப்பாடு விட்டாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருட்டே. பிஏ இதெல்லாம் நின்று பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்பு அடக்க முடியலை. இது என்னோட சிரிச்சிட்டு இருக்க? இல்லை பாஸ், உன்னை நினச்சேன் சிரித்தேன். ஆடி வெளியே அவனை வச்சுக்கிறேன். இப்படியே தான் அவங்களோட கொஞ்சம் டேஸ் போகுது. டயான் ஜங்குக்கும் அப்படி பார்த்துப்பாரு, காலை தரையில் கூட பட்டல அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு ஒரு 6 மந்த் எண்டிங் அந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில, ஜங்குக்கு இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. டேக்கும் அது என்னன்னே தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. டேவும் ஜங்குக்கும் செக்கப்புக்காக வந்திருப்பாங்க. மிஸ்டர் ஜங்குக், சொல்லுங்கள் டாக்டர். என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கீங்க? தெரில டாக்டர், ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி வாங்க செக் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்குள்ள தான் அப்படியே டாக்டர் ரூம்லேயே உட்காந்துருக்காரு. உள்ளே ஜங்குக்கு மட்டும்தான் போயிருக்காங்க. இப்போ டாக்டரும் ஜங்குக்கும் வெளியே வர்றாங்க. டாக்டர் என்னாச்சு? தெரில இவங்களுக்கு எப்படி இது வந்துச்சுன்னு. டேக்கு இப்போ அப்படியே இங்கே படன்னு இருக்குது. டாக்டர் என்னாச்சு? ஆனால் இது இப்போ வரக்கூடாது டாக்டர், ப்ளீஸ் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே ரிலாக்ஸ். அவங்களுக்கு இப்போ அம்மை போட்டிருக்கு. ஆமாம். சரி, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? வரலாம், வராமே போகலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள் மிஸ்டர் தயா, நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அம்மம் இது வரைக்கும் போட்டது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு போட்டிருக்கு. அது ஒருத்தவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து. பட் ஜங்குக் ரொம்ப வீக்காக இருக்கார். அது அவரால் தாங்க முடியுமான்னு தெரில. நார்மலாக இருந்தாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஜங்குக்கை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். நல்லா ஃபுட் கொடுங்க. அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இப்படிலாம் பண்ணணுமோ அதுக்கு முறைப்படி பண்ணுங்கள். ஓகேவா? அது நீங்கள் கடவுள் நம்பிக்கை எதனாலும் வச்சுக்கோங்க. பட் அது நல்ல கிருமி நாசினி. ஓகேவா? அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அம்மா போட்டால் ரொம்பவே எஃபெக்ட் காட்டும். பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் கொடுக்குற டேப்லெட் வந்து போட வேணாம். ஒரு 2 வீக்ஸ் வந்து போட வேணாம். ஓகேவா? நான் சொல்கிற சாப்பாடு ஃபுட்டு மட்டும் கொடுங்க. டேப்லெட் ஒரு 2 வாரத்துக்கு போட வேணாம். ஓகே டாக்டர். எந்த பிரச்சனையும் வராது தாயான். பட் அது வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை டாக்டர். ஓகே நான் சொல்கிறத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அதை அப்படியே கேட்டுக்கிறாரு. ஓகே டாக்டர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் ஜங்குக்கும் அப்படியே வெளியே வர்றாங்க. ஜங்குக்கால் நடக்கக்கூட முடியல. இப்போ காலில் கூட நடந்திருப்பார். இப்போ அவரால் நடக்கக்கூட முடியல. பக்கத்தில் தான் வந்துட்டுருக்காரு. அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கால் நடக்க முடியலன்னு அவருக்கு தெரியுது. இப்போ அப்படியே தூக்கிக்கிறாரு. ஜங்குக்கை பார்க்க டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே வீட்டுக்கும் வர்றாங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாரு. டே என்ன ஜங்குக்க வேணும்? அப்படியே டேவே பார்த்துட்ருக்காரு. என்னடா சடனாக ஜங்கு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. என்னாச்சு? ஏன்டா ஏன் அழுகிற? என்னாச்சு? வயிறு எதாவது வலிக்குதா? இல்லை. இப்படி என்ன? எனக்கு உடம்புலாம் எரியுது. சரி ஓகே, உன் ஷர்ட்டை கழட்டு. எதுக்கு கழட்டு? ஜங்குக்கு அது அப்படியே இப்போ கழட்டுறாரு. இப்போ தான் நோட் பண்ணுறாரு ஜங்குக்கோட பாடியில் இப்போ தான் அந்த அம்மா போட இப்போ தான் அங்கங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கங்கே வந்திருக்கு அவருக்கு. ஜங்குக் ஒன்றும் இல்லை, சரியா? நீ இங்கேயே படுத்துட்டு நான் வந்துடுறேன். எங்கே போகிறேன்? இங்கேயே படுத்துட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? சரி. இப்போ அவர் அப்படியே கீழே இறங்கி ஹாலுக்கு வர்றாரு. வந்து யோசித்துக்கிட்டே இருக்காரு. டென்ஷனாக தலையில் கை வச்சுட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ண ஏது பண்ண எதுவுமே டேக்கு தெரில. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க ஃபுல்லாக சொல்லலை. அது என்னன்னு டேக்கு ப்ராசஸ் ஆகலை, புரியலை, எதுவுமே தெரியல அவருக்கு. என்ன பண்ண, யாருக்கு ஃபோன் போட என்னன்னு தெரில. வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி, இப்போ அவங்களுக்குன்னு யாரும் இல்லை. டென்ஷனாக இருக்கார். பாஸ், என்னடா பாஸ், நீங்கள் வேணால் ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க.
அவங்க எப்பிட்றா பாஸ்? ஃபோன் பண்ணி பாருங்க பாஸ். அவங்க அம்மா தான் ஜங்கு கூட பேசுவாங்கன்னு தெரியும்ல. ஃபோன் பண்ணி பாருங்க பாஸ். இப்போ டேவும் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஜங்குக்கு ஃபோன்லேருந்தே ஃபோன் போடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரிங் போகுது, அவங்க எடுக்கல. இன்னொரு தடவை ரிங் போகுது, எடுத்துட்டாங்க. ஹலோ ஹலோ அத்தை. சொல்லுங்கள் மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் ஜங்கு ஃபோன் எடுக்கலையா? நீங்கள் ஃபோன் போட்டிருக்கீங்க. அத்தை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன்ப்பா என்னாச்சு? இல்லை, ஜங்குக்கு அம்மா போட்டிருக்கு. என்னப்பா சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டரை தான் பார்த்துட்டு சொன்னாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் கொஞ்சம் வர்றீங்களா வீட்டுக்கு? வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கு கூட அம்மாவும் அப்படியே பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்கே தான் ஹாலில் உட்காந்துருக்காரு. இவளுக்கு என்னாச்சு? ஏய், எதுக்குடிங்க அங்கேயும் ஓடிட்டுருக்க? எங்க என்னடி? ஜங்குக்கு ஃபோன் போட்டான். அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் போட்டான்? சொல்கிறத மட்டும் கேட்குறீங்களா? என்ன? ஜங்குக்கு அம்மா போட்டிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள சொல்கிறது புரியுதா இல்லையா? அவன் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. அம்மா போட்டிருக்கு. இப்படிலாம் ஆகக்கூடாது. எது, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? ஆமாம். ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்கள் சொல்கிற நிலமையில இருந்தீங்க, கோவப்படுவீங்க தான் நான் சொல்லலை. ஏண்டி, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அம்மா போட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே நின்றுட்டு இருக்கா, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ அவங்க அம்மா கைப்பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு இழுத்துட்டு போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு இப்போ ஜங்குக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணார், அதெல்லாம் மண்டையில் ஏறலை. இப்போ அவருக்கு அவரோட பையன் அது மட்டும்தான் மண்டையில் வந்து நிற்கிது. இப்போ அவருக்கு கார் ஓடிட்டுருக்காரு, அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. ஏங்க அழுகுறீங்க? தெரில, வருது. சரி விடுங்க. இல்லை, அவன் சின்ன வயசுலேயே இப்படி தானே இருந்தான். அவனுக்கு சின்ன வயசில் அம்மா போட்டுருச்சு, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டான். சரி விடுங்க, கடவுள் மேலே பாரத்தை போடுவோம், எதுவும் நடக்காது. ஏண்டி இந்த டயத்தில் அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமா? ஆமாங்க, நீங்களே பார்த்தீங்களா, அவன் சின்ன வயசுலேயே அம்மா போட்டப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. என் பிள்ளைய பேர குழந்தையும் நல்லா இருக்கணும். ஜங்குக்கு எத்தனை மாதம் ஆகுது? அவனுக்கு 7வது மாதம் ஆரம்பிக்குதுங்க. 7 மாதம் ஆயிடுச்சா? இதை கூட சொல்லாத அளவுக்கு நான் வேண்டாதாங்க ஆகிட்டேன்ல. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. சரி விடு, நானும் அந்த அளவுக்கு தான் நடந்துக்கிட்டேன். அம்மா போடுற வர என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனால, அவன் அங்கே என்னத்தை பிடுங்கிட்டு இருக்கான்? சும்மா கத்தாதீங்கண்ணே. அவரெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு பையனை, உங்களோட அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, சரியா? இப்போ கூட அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன செய்யன்னு தெரில, எனக்கு உதவி செய்கிறீங்களா என்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் அங்கே வந்து வாயவே திறக்கக்கூடாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். டென்ஷன் ஆக்காதீங்க என்னைய. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே டேக்கு கூட வீட்டுக்கு அப்படியே போயிட்டாங்க. நல்ல பெரிய மேன்ஷனு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் இதான் டேங்கோட வீடு அப்படின்னு தெரியும். பட் அவங்க அம்மா இப்போ தான் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய வீடாங்க. ஏண்டி, அங்கே என் பிள்ளை இப்படி இருக்கா, உனக்கு இதாங்க வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு விறுவிறுன்னு முன்னாடி. அவங்க அம்மா இப்போ பின்னாடியே போகிறாங்க விறுவிறுன்னு. இருங்க என்னடி? இருங்குங்க, நான் போய் நான் பார்க்குறேன், அதுக்கடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன்ல. சரி இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா பின்னாடி இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அங்கே தான் ஹாலில் நின்றுட்டுருப்பாரு. அத்தை, மாமா வாங்க. மாமா அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே வாயிலே முழங்கிட்டு போகிறாரு. எதுக்கு இருந்தாலும் நம்மளை இப்படி திட்டுறான்ட்டு டைம் முளைச்சிட்டு இருக்காரு. மாப்பிள்ள ஜங்குக்குங்க. அத்தை ரூமில் தான் அத்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேமு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க அம்மாவை. நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களை கூப்பிட்றேன், அப்பா மட்டும் வாங்க. சரி இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேயும் சோஃபாவில் போய் உட்காந்துட்டாரு. இப்போ அவங்க அம்மா அப்படியே ரூமில் போய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துருக்காரு, ஒரு மாதிரி சூருன்ட்டு போய் அந்த மாதிரி படுத்துருக்காரு. ஜங்குக்கா, அம்மா என்னாச்சுப்பா, ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா. சரி இரு மாப்பிள்ள. சொல்லுங்க அத்தா.
நான் சொல்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் திங்ஸ் சொல்கிறாங்க. டேவும் சரி சரி மண்டையாட்டிட்டு இப்போ அப்படியே கீழே போகிறாரு. விக்ரம் என்ன பாஸ் இங்கே வா நான் சொல்கிறேன்னா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் திங்ஸ் அப்படி சொல்லி விடுறாரு. விக்ரமும் இப்போ அப்படியே போயிட்டாரு. விக்ரம் பிஏன்னு கூப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் பிஏக்கு நேம் வச்சிட்டேன் விக்ரம். ஓகேவா? இப்போ விக்ரம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா கையில் ஒரு கொப்பு வேப்பலையே இருக்குது. கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அதை வாங்கிட்டு இப்போ அப்படியே போயிடுறாரு. அதை வாங்கிட்டு போய் இப்போ அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் நிற்கிறாரு. அத்தை கொண்டு வந்துட்டேன். இதை அப்படியே எனக்குள்ளே கீழே அப்படியே பெட் மாதிரி விரிச்சா அப்படியே ஃபுல்லாக நிறையா போடுங்க அப்படின்னோடனே டேவ் அதை அப்படியே இப்போ பெட் மாதிரி அப்படியே செட் பண்ணுறாரு. மாப்பிள்ளை அவங்கள்ட்ட ஏதாவது காட்டன் கிளாத் ஏதாவது இருக்கா? இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு டேவரோட ஒரு ஷர்ட் அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. அத்தை இது காட்டன் தான். ஓகே யூஸ் பண்ணது தானே? யூஸ் பண்ணது தான். இப்போ அவங்க அம்மாவை அதை அப்படியே ஜங்குக்கு அப்படியே மேலே போட்டு விடுறாங்க. வேணாம்மா டி காட்டன் மட்டும் போட்டுக்கூடா, காட்டன் எதுவும் பண்ணாது குத்தாது. சரின்ட்டு ஜங்குக்கு அதை அப்படியே போட்டுக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த வேப்பிலை போட்டிருக்காங்கல்ல அதில் அப்படியே இப்போ ஜங்குக்கு அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அத்தை ஏன் கீழே படுக்க வைக்கிறீங்க? இல்லைப்பா அது மேலே அவனுக்குள்ள செட் ஆகாது, அவனுக்கு மேலே படுத்தாலும் கம்ஃபர்ட்டாக இருக்காது, தான் அப்படியே கீழே போட்டு விரிச்சிட்டேன். சரிங்க அத்தை. ஜங்குக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் ஒரு லூஸான டேவோட ஷர்ட் போட்டிருக்காரு. கீழே ஒரு சின்ன ஷார்ட், அது மட்டும்தான். அவங்க அம்மா எல்லாத்தையும் வேணாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அது குத்து இல்லை, அதனால் கழட்டிட்டாங்க. அம்மா எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குமா, அப்படியே குளிக்கவா? வேணாப்பா குளிக்கக்கூடாதுப்பா. ஏன்ம்மா? சொன்னால் கேளுப்பா, குளிக்கக்கூடாது. உனக்கு என்ன எரிச்சலாக இருக்கா? சரி நான் தண்ணி வச்சு தொடச்சி விடுறேன். அம்மா ஆனால் சரி விடு, புரியுது. மாப்பிள்ளை என்னங்க அத்தை? நான் உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு தரேன், உனக்கு தொடச்சி மட்டும் விட்டுருங்க. சரிங்க அத்தை. இப்போ அவங்க அம்மாவும் கீழே அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா பின்னாடியே போகிறார். அடியே இருங்குங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் லைட்டாக ரொம்ப சூடாக இல்லை அப்படியே வெதுன்னு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏடி இதான் எங்கடி எடுத்துகிட்டு போகிறேன்? இரியா வர்றேன். இப்போ அவங்க அம்மாவும் கொண்டு வந்து ரூமில் கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளை ரொம்ப அழுத்து துடைக்க வேணாம். சரிங்க அத்தை. அவங்க அம்மா இப்போ அப்படியே ரூமை அப்படியே சாத்திட்டு அப்படியே கீழே வந்துடுறாங்க. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, அவன் உடம்புலாம் எரியுதுன்னு சொன்னான், தான் தண்ணி வச்சு தொடச்சி விட சொன்னேன் மாப்பிள்ளை. சரி எதுவும் பெருசாக இல்லைங்க பெருசாலாம் எதுவும் ஆகாது. இப்போ தான் அவனுக்கு லைட்டாக தான் போட்டிருக்கு. ஆரம்பத்துலேயே பார்த்தேன், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ டேவும் ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுக்கிறாரு. அவருக்கு அப்படியே ஒரு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு. ஏங்க எதுக்கு அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை ஏங்க, எனக்கு எதுவும் ஆகாதுங்க. ஆக விட மாட்டேன். அப்புறம் ஏன்? இல்லை நீ ரொம்ப கஷ்டப்படுற. நீங்கள் அதெல்லாம் சரியாயிரும். டேவும் இப்போ அழுதுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிலாம் தண்ணிலாம் தொடச்சி எடுத்துட்டாரு தண்ணி வச்சு. அத்தை உனக்கு தொடச்சி விட்டுட்டேன். சரி மாப்பிள்ளை. அத்தை வேறு ஏதாவது பண்ணணுமா? இல்லை வேறு எதுவும் பண்ண வேணாம். உனக்கு டெய்லி நைட்டு மட்டும் அந்த வேப்பிலையை அரைச்சி அங்கங்கே வச்சு விடுங்க போதும். சாப்பாடு நான் சமைச்சு தரேன், அதை மட்டும் கொடுங்க. அத்தை நீங்கள் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள், நானே ஒன்று செஞ்சு கொடுத்துட்றேன். இருக்கட்டும் மாப்பிள்ளை, அவனுக்கு சரியாக வேறு நான் இங்கேயே இருக்கிறேன். தான் உங்களுக்கு எதுக்கு? என் பையனை பார்க்கறதுல எனக்கு என்னப்பா கஷ்டம்? சரிங்க அத்தை. மாப்பிள்ளை ஒரு விஷயம். சொல்லுங்கள் அத்தை. அது நீங்கள் இனிமேல் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா வெளியே மஞ்சள் தண்ணி வச்சுக்கோங்க, அதில் கை கால்லாம் கழுவிட்டு உள்ள வாங்க. சரிங்க அத்தை. டேவும் ஜங்கு கூட அம்மா இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பொறுமை இல்லை இங்கே. எப்போ தான் என் பையனை பார்க்கணும்? ஏண்டி என் பையன் தானே, இப்போயாவது நான் எப்போ என் பையனை பார்க்கலாமா? போய் பாருங்க போங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் இப்போ அப்படியே வேகமாக ரூமுக்கு போகிறாரு. அவங்க அம்மா போன ரூம் தான் பார்த்துருப்பாரு, அதனால் ரூமுக்கு போயிட்டார் கரெக்டாக.
போய் ஜங்குக்கையும் பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே இப்போ கீழே அப்படியே படுத்துருக்காரா, அந்த ஷர்ட்டு கீழே ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு, வேறு எதுவுமே போடலை. ஸ்டொமக்கும் ஓரளவுக்கு இப்போ அப்படியே பெருசாக தான் இருக்குது. ஜங்குக்கா அப்பா, அவங்க அப்பா பார்த்தனவே ஜங்குக்கு இப்போ அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டாரு. இல்லை படுப்பா நீ. அவங்க அப்பா இப்போ அப்படியே ஜங்குக்கு கிட்ட கீழே நீல் டவுன் போட மாதிரி அப்படியே உட்காந்துட்டாரு. என்னாச்சுப்பா, ரொம்ப வலிக்குதா? இல்லைப்பா, ரொம்ப நாள் கழிச்சு அப்பா பையனை மீட் பண்ணுறாங்கல்ல, அதனால் ரொம்ப அழுகுறாங்க, நிறையா பேசுகிறாங்க. இதை டோர்கிட்ட இருந்து டேவும் ஜங்குக்கனாவும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏத்தா அவருக்கு எதுவும் கோவம் இல்லையா? கோவம் இருந்துச்சு தான்ப்பா, ஆனால் என்ன இருந்தாலும் அவரோட பையன் இல்லைப்பா, எப்படி விடுவார்? இவர் விட்டால் ரொம்ப பேசிகிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஏங்க என்ன, வாங்க வெளியே வாங்க, அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். சரி. இப்போ ஜங்குக்கோட அப்பாவும் அப்படியே வெளியே வந்துடுறாரு. அத்தை, நான் உங்களுக்கு இங்கே ஒரு கீழே ரூம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. இப்போ அப்படியே ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக்கு இப்போ 3ஆவது நாள் ஆயிருக்கும். ஸ்டில் இன்னும் அது வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் ஃபுல்லாக குறையல. நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஜங்குக் பக்கத்துலேயே தான் படுத்து அவர் தலகாணி எதுவுமே வச்சு படுக்கக்கூடாதுல, அதனால இவர் கையை வச்சு ஒரு கையை அவரோட ஹெட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு கையை அவரோட ஸ்டொமக்கு சேர்த்து பிடிச்ச மாதிரியே தான் படுத்து தூங்குவார். இப்போ ஜங்குக்கோட அப்பா அந்த ரூம் அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது டோர் சாத்தலாம் இல்லை, திறந்தா இருக்குது. அவங்க அப்பா இதை பார்க்குறாரு. நம்ம பையனை நல்லா தான் பார்த்துக்குறோம், ஏதோ எனக்கு பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் பையன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். இப்போ அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக் தூக்கத்துலேயே அப்படியே அங்கிட்ட உருண்டுட்டு இருக்காரு. ஆனாலும் டைட்டாகவே ஜங்குக்கு பிடிச்சி வச்சுருக்காரு. ஜங்குக்கு அதுலேயே முழிப்பு தட்டிடுது. தூங்கவும் மாட்டுறாரு. இப்போ ஒரு தூக்கம்லாம் வரல. அவரோட புருஷர் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஐயோ அவ்வளோக்கு புதுசா, நீ அவனை நல்லா பார்த்துக்கிறேன். நீ உன்னை மட்டும் நான் அன்றைக்கி பார்க்கலன்னா உன்னை நான் மிஸ் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கே பார்த்துட்ருக்காரு. ஓய், தூங்காமல் என்ன பண்ணுறா? எனக்கு தூக்கம் வரல, அதுக்குன்னு என்னையே குறுன்னு பார்க்குறா. என் புருஷனை பார்க்குறேன், உனக்கு என்ன? பாரு நல்லா பாரு. எங்க எனக்கு ரூமுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, நம்ம எங்கேயாவது போகலாமா? அத்தைக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஒன்று சரியாகிற வரை ரூமை விட்டு வெளியே போக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு உள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் தானே சொல்லும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். சரி, ஆனால் சரியானதுக்கப்புறம் என்னை வெளியே கூப்பிட்டு போகணும், ப்ராமிஸ், கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக்கு அந்த 5ஆவது நாள் தண்ணிலாம் ஊற்றுவாங்கள்ல, அதெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ அவருக்கு ஓகேவாயிடுச்சு. ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஜங்குக்கை விட்டு நகர்றதே இல்லை. ஜங்குக்கு அப்படியே பார்த்து கவனிச்சிட்ருக்காரு. டாக்டர் சொல்லியிருப்பார் அவர் உடம்பு ஹீட் ஆகக்கூடாதுன்னு, அதனால் அவருக்கு அடிக்கடி எதாவது கொடுத்துட்டே தான் இருப்பார் ஜங்குக்கு. என்னை விடேடா அந்த மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ ஜங்குக் தான் பேபிலாம் பிறந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் தான் ரூம் விட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. டாக்டர் போய் பார்க்கலாமா? பாருங்கள் சார், ஆனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ டேயோ உள்ளே போகிறாரு. ஜங்குக் அப்படியே இப்போ ரொம்ப டயர்டாக அந்த பெட்டில் எப்படி படுத்திருக்காரு. பேபி பக்கத்தில், ஜங்குக் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஏன் ஃபஸ்ட்டு பேபிகிட்டலாம் போகல, ஃபஸ்ட்டு ஜங்குக்கிட்ட தான் போகிறாரு. போய் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்குக்கு திடீர்னு அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. அவரோட கை ஈரமாயிருக்கும், அதனால் அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. ஏன் என்னாச்சு?
என்னாச்சுங்க? ஏங்க அழுறீங்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இதனால் நீ ரொம்ப கஷ்டப்படுறல? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் என்னால் தானே உனக்கு ரொம்ப வலிச்சுது. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்க, நான் அப்படி வலியை தாங்கினேன்னா இவ்வளோ அழகான குட்டியாக பிரின்ஸ் கிடச்சிருப்பானா? நானும் உனக்கு தானே ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இல்லைங்க. சரி, நம்மளுக்கு அந்த ஒரு குழந்தை போதும். எனக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது, போதும். சரி, அதெல்லாம் விடுங்க. பையனை பார்த்தீங்களா? இல்லை. ஏன்? நான் முதல்ல ஒன்றை தான் பார்த்தேன். ஐயோ, சரி, அவனை போய் தூக்குங்க. எனக்கு தூக்க தெரியாது. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தூக்குறதுக்குலாம் சொல்லி கொடுக்குறாரு. ஜங்குக்கே சின்ன பையன் தான், ஆனால் டேக்கு எதுவும் தெரியல. இப்போ டே தூக்குனதுமே அவன் அப்படியே டேவோட ஒரு ஃபிங்கர் அப்படியே பிடிச்சிக்கிறான். டேக்கு அது நல்லா இருக்கு. சாஃப்டாக இருக்குடா. டேப் அப்படியே அந்த பேபி தூக்கிட்டே ஜங்குக் பக்கத்தில் இருந்து பெட்டில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் டேயோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே அந்த பேபி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்கும் அவரோட ஒரு ஃபிங்கரை கொடுக்குறாரு. பேபி இப்போ ரெண்டு பேரோட ஃபிங்கரை சேர்த்து பிடிச்சிக்கிச்சு. 2 பேரும் அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களோட லைஃப்பை இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அன்றைக்கி நான் ஜங்குக்கை பார்க்கலாம் என் லைஃப்பில் இத்தனை சந்தோஷம் கிடச்சிருக்காதுல. என் வாழ்க்கை தனிமையிலே போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இல்லை. வாழ்க்கையே உன் வசம் வாசமாய் மாறுதே, சுவாசமாய் ஆகுதே. உயிரிலே இன்று நீ துடிக்கிறாய். உலகமே காணுமே பறவையானோமே. கொஞ்சம் உன் கண்ணன்களில் முத்த துளிகளை மெல்ல தெளிக்கிறேன். கொஞ்சம் உன் புன்னகையில்